முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராகவி பதறிக்கொண்டு விஷ்ணு ஓடி வர, அண்ணா பயத்தோடு ராகவி விஷ்ணுவை பார்க்க, ராகவி உனக்கு ஒன்றும் இல்லையே? ஒன்றும் இல்லைண்ணா, லேசான அடிதான். நீ ஏமா சொல்லாமல் கொள்ளாமல் அங்கெல்லாம் போனேன்? சாரிண்ணா, தெரியாமல் பண்ணிட்டேன். அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. கடவுள் புண்ணியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சிட்டியே, அதுவே போதும். அதற்குள் நிரஞ்சனுக்கு கால் வர, சொல்லுங்கள் கிஷோர். சார், இன்னும் அரை மணி நேரத்தில் டிஎஸ்பி இங்கே வராராம். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். அப்படியா? சரி, ஓகே, நான் இன்னும் ½ அன் ஹவரில் அங்கே இருப்பேன். விஷ்ணு, எனக்கு ஒரு அவசர வேலை, நான் உடனே ஸ்டேஷன் போய் ஆகணும். என்னோடய ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோ. ராகவியோட ஃபோன், பேக் எல்லாமே ஸ்டேஷனில் இருக்குது. நீ அங்கே வந்து வாங்கிக்கோ. இப்போதைக்கு நீ ராகவி கூட இரு. ராகவி பேர் இந்த கேஸில் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. இத்தனை வருஷம் கழித்து உன்னை பார்க்குறேன். கொஞ்ச நேரம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலடா. சாரி, தப்பாக எடுத்துக்காத. பரவாயில்ல நிரஞ்சன், நீ இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நானே வந்து உன்னை பார்க்குறேன் நிரஞ்சன். காலேஜில் எவ்வளோ பெரிய அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ஆள் இப்போது எந்த அளவுக்கு மாறிட்ட விஷ்ணு. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். நான் வரேன் ராகவி. தேங்க்யூ சார். சாரா? அண்ணான்னு சொல்லு. டேய், நான் யாருன்னு ராகவிகிட்ட சொல்லு. நான் கிளம்புறேன். பாய், வரம்மா. கௌதமும் விவேக்கும் மற்றொரு பார்ட்டியை பார்க்க வேகமாக காரில் போய்கிட்டு இருக்க, என்ன மச்சான் திடீர்னு அந்த பொண்ணை உன்னோட தங்கச்சின்னு சொல்லிட்ட? என்ன விஷயம்? என்னன்னு தெரியல விவேக். அந்த பொண்ணை பார்த்ததும் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு. ஒரு வேளை போன ஜென்மத்தில் நானும் அவளும் அண்ணன் தங்கச்சியாக பிறந்தமோ என்னவோ. நீ இவ்வளோ ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இன்னொரு விஷயம் கவனிச்சியா? அந்த ராஸ்கல் என்ன தான் அடிக்க வந்தான். எனக்கு அடிபட்டுடக்கூடாதுன்னு என்னை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு குறுக்க வந்துட்டா. அவள் மட்டும் இல்லைன்னா என் தலையில் பலமாக அடிபட்டிருக்கோம் விவேக். இவ்வளவு ஃபீல் பண்ணுறவன் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்த? பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம்ல. அவங்க வீட்டு ஆளுங்க யாராவது வந்தால் அவங்கக்கிட்ட சொல்லி விட்டுட்டு வந்திருக்கலாமே. என்ன விவேக் இப்படி பேசுகிற? இப்போது நம்ம சந்திக்க போகிற பார்ட்டி எவ்வளோ பெரிய பார்ட்டி. லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக போக வேண்டாமா? ஏதாவது சின்ன தப்பு நடந்தால் கூட பெரிய ஆர்டர் கைவிட்டு போயிடும். அதனால தான் வந்துட்டேன். அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னா? ராகவி தானே? ஆமாம் கௌதம். அவள் ஃபோன் நம்பர், அட்ரஸ் எதுவுமே வாங்காமல் வந்துட்டோம். மறுபடியும் எப்படி அவளை மீட் பண்ணுறது? விடு கௌதம், விதி இருந்தால் கண்டிப்பாக அவள் நம்மளை தேடி வருவா. ஆனால் ஒரு விஷயம் கௌதம். என்னடா? நீ அந்த பொண்ணை தங்கச்சின்னு தானே சொன்ன? ஆமாம். உனக்கு அவள் தங்கச்சின்னா அப்போது எனக்கு என்ன முறை வேணும்? டேய், என்னடா எதுக்கு அடி போடுற? இல்லை மச்சான், அவள் உனக்கு தங்கச்சின்னா எனக்கு என்ன முறைன்னு கேட்டேன். நீ கட்டிக்கிற முறை. நிஜமாவா? ஆமாண்டா. பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தா. அவள் மட்டும் உனக்கு தங்கச்சியாக இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அவள் மட்டும் என் தங்கச்சியாக இருந்திருந்தா என்றைக்கோ உங்கள் 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். நிஜமாவாடா சொல்கிற? டேய் லூஸு, ஏன் அப்படி கேட்குற? இல்லை மச்சான், என்ன இருந்தாலும் நான் ஒரு அனாதை. என்னையெல்லாம் நம்பி உன் தங்கச்சியை கட்டி வைப்பியா? டேய், ஓங்கி அரைஞ்சிடுவேன். இந்த உலகத்தில் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து என் கூட இருக்கிற ஆள் நீ மட்டும்தான். நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்லைடா, அதையும் தாண்டி எனக்கு எல்லாமே நீ தான்.
நான் உடஞ்சி போய் நின்னப்பெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு கை கொடுத்தவன்டா நீ. உனக்கு அப்புறம்தான் அபி, அஸ்வின் எல்லாருமே. மச்சான், நிஜமாவை சொல்கிற? காட் ப்ராமிஸ். உன்னை விட இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன்டா. அதே மாதிரி எனக்காக நீ என்ன வேணால் செய்வேன்னு எனக்கு தெரியும். சரி மச்சான், அப்படின்னா எனக்காக நீ ஒன்று பண்ணுறியா? என்ன பண்ணணும் சொல்லு. இன்றைக்கி பார்த்தமே அந்த பொண்ணு, எப்படியாவது பேசி அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. டேய் எதுக்குடா அடி போடுற? அந்த பொண்ணு யார் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அவளை போய் உனக்கு எப்படிடா கட்டி வைக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அப்பா, அம்மா, ஃப்ரெண்டு எல்லாமே நீ தான் மச்சான். எனக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அவகிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் எனக்கு தைரியம் இல்லை. அதனால் நீ தான் எப்படியாவது அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரிடா, நீ இவ்வளவு தூரம் கேட்குறதால அந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிக்க சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம். என்ன மச்சான்? ஒரு வேளை அந்த பொண்ணு வேறு யாரையாவது லவ் பண்ணா? டேய் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு அப்படி தோணலை. நிச்சயமாக சொல்கிறேன், அந்த பொண்ணு வேறு யாரையும் லவ் பண்ணியிருக்க மாட்டா. இன்றைக்கி தான் நம்ம அந்த பொண்ணை முதல்ல பார்த்தோம். என்னமோ வருஷ கணக்கில் அவள் கூட பழகின மாதிரி இவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற? இல்லை மச்சான், என் மனசுக்கு தோணுது. நிச்சயமாக சொல்கிறேன், அவள் யாரையும் லவ் பண்ணியிருக்க மாட்டா. ப்ளீஸ்டா, எப்படியாவது நீ தான் எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். ஓஹோ, கண்டதும் காதலோ? அப்படி தான் வச்சுக்கோயேன். இதே காதல் அவளுக்கும் வரணுமில்ல? அதெல்லாம் வரும். நீ போய் எனக்காக பேசு. கௌதம் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். ஹாஸ்பிட்டல். டாக்டர், ராகவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா? தாராளமாக, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். விஷ்ணு மைத்திலிக்கு கால் பண்ண, அத்தான் எங்கே இருக்கீங்க? ராகவி இன்னும் வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றா. மைத்திலி, மாமா வீட்டுக்கு வந்துட்டாரா? இன்னும் இல்லை அத்தான், இன்னும் வரல. அபி, அக்கா வந்துட்டாங்க. அப்போது நீ ஒன்று பண்ணு, அபியை கூட்டிக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வா. என்னாச்சு அத்தான்? யாருக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் நீ நேரில் வா சொல்கிறேன். சரிங்க அத்தான். அம்மாக்கிட்ட சொல்லவா? இல்லை, அத்தைக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நீ அபிக்கிட்ட மட்டும் விஷயத்தை சொல்லிவிட்டு கூட்டிக்கிட்டு வா. அபி அக்கா, என்னாச்சு மைத்திலி? ஏன் இவ்வளோ பதட்டமாக வர? என்னன்னு தெரியல. விஷ்ணு அத்தான் ஃபோன் பண்ணார். உன்னை கூட்டிக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கா? ஏன், யாருக்கு என்னாச்சு? தெரியலக்கா. அம்மாக்கிட்ட கூட எதுவும் சொல்ல வேண்டாம், உங்ககிட்ட மட்டும் விஷயத்த சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. ராகவி வந்துட்டாளா? இன்னும் இல்லைக்கா. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சரி, டிரைவரை நான் காரை எடுக்க சொல்லு. அஸ்வின், நீ போய் பாட்டி கூட இரு. சரிங்கம்மா. வேகமாய் அபியும் மைத்திலியும் காரில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர மைத்திலி மறுபடியும் விஷ்ணுவுக்கு ஃபோன் பண்ணி, அத்தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம், இப்போவாவது சொல்லுங்கள், யாருக்கு என்ன பிரச்சனை? ராகவிக்கு தான். ராகவிக்கா? என்னத்தான் சொல்கிறீங்க? என்னாச்சு? ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ரிசப்ஷனில் கேட்டுக்கிட்டு 2 பேரும் உள்ளே வாங்க. மேடம், இங்கே ராகவின்னு ஒரு பேஷண்ட்டு, அந்த போலீஸ் கூட்டிக்கிட்டு வந்தாங்களே அவங்க தானே? ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்டில் போங்க. போலீஸ் கூட்டிக்கிட்டு வந்தாங்களா? என்னக்கா இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க? எனக்கும் ஒன்றும் புரியல மைத்திலி. சரி வா போய் பார்க்கலாம். இருவரும் வேகமாய் ராகவி ரூமுக்கு போக
ராகவி கட்டிலில் பயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் பதறிப்போய், ராகவி என்னடி ஆச்சு? அபி ஒரு புறமும் மைதிலி ஒரு புறமும் பதற, அண்ணி அது வந்து என்னத்தான்? ராகவிக்கு எப்படி அடிபட்டுச்சு? கொஞ்சம் இல்லைன்னா குடும்பம் மானமே போயிருக்கும். மானம் போயிருக்குமா? என்னத்தான் என்னென்னவோ சொல்கிறீங்க? அவளையே கேளு அபி. என்னாச்சு ராகவி? ராகவி தேம்பி தேம்பி அழ, காலேஜ் சேர்ற வரைக்கும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கக்கூடாதுன்னு இவளை கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்து விட்டா. அங்கே யாரோ ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவள் கூட ஹோட்டலுக்கு போயிருக்கா. சரி, அதனால் என்ன? அதனால் என்னவா? ஹோட்டலுக்கு போன இடத்துல கூட்டிக்கிட்டு போனாலே அந்த பொண்ணு நல்லவ இல்லை. ஐயோ, 2 பசங்களை வர வச்சு இவ குடிக்கிற ஜூஸில் மயக்க மருந்தை கலந்துட்டாங்க. அபியும் மைத்திலியும் பதறிப்போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, என்னத்தான் என்னென்னமோ சொல்கிறீங்க? மீதியும் கேளு. இவளை கொண்டு போய் ஒரு வீட்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் கடவுள் மாதிரி 2 பேர் வந்து இவளை காப்பாற்றிருக்காங்க. இல்லைன்னா இந்த நேரம் என்ன நடந்திருக்குமோ நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. ராகவி, என்னம்மா இதெல்லாம்? அண்ணி, அவள் ரொம்ப நல்லவ மாதிரி தான் என்கிட்ட நடந்துக்கிட்டா. அதை நம்பி நான் ஏமாந்துட்டேன். ஏதாவது தப்பாக நடந்திருந்தா உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் யார் பதில் சொல்கிறது? யார் பதில் சொல்கிறதா? அதோட எங்கள் அப்பா என்னை கொன்னே போட்டுருவார். விஷ்ணு பயத்தோடு சொல்ல, ராகவி இனிமேலையாவது உஷாராக இரு. அதான், அப்போது கடத்தினவங்க அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என் கூட காலேஜில் படித்தவன், என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இங்கே வந்த பிறகு தான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சுது. ராகவி பேர் இந்த கேஸில் வராமல் பார்த்துக்கிறதா சொல்லிட்டு போயிருக்கான். அப்போது காப்பாற்றின 2 பேரும் போலீஸ் இல்லையா? போலீஸ்லாம் இல்லை, யாரோ கடவுள் மாதிரி வந்து இவளை காப்பாற்றிருக்காங்க. அவங்கள பற்றி எதுவும் தெரியலையா? இல்லை அபி, அவங்க யார் என்னன்னு எனக்கு எதுவும் தெரியல. சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் ஸ்டேஷனுக்கு போய் இவளோட பேக், ஃபோன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். நீங்கள் இவளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. ராகவியை டிஸ்சார்ஜ் செய்து மைதிலியும் அபியும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு கிளம்ப, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். அத்தையோ மாமாவோ எப்படி அடிபட்டுருச்சுன்னு கேட்டால் சொல்ல வேண்டாம், பைக்காரன் அடிச்சிட்டான்னு சொல்லுங்கள் போதும். சரிங்க அத்தான். சரி, நீங்கள் பார்த்து போங்க, நான் ஸ்டேஷன் போயிட்டு வரேன் சொல்லிவிட்டு விஷ்ணு ஸ்டேஷன் புறப்பட்டான்.